சுகமே சூழ்க. சனிக்கிழமை பிறந்தவர்கள், இல்ல லக்னத்துல சனி இருக்க பெற்றவர்கள், இல்ல சனியின் நட்சத்திரங்களாகிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இல்ல சனியுடைய ராசியில பிறந்தவர்கள், கும்ப ராசி, மகர ராசி, கும்ப லக்னம், மகர லக்னம், இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இயல்பிலேயே ஒரு சோர்வும் ஒரு மந்தத்தன்மையும் இருக்கும். ஆனா அதை புஷ் பண்ணி அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளித்தோற்றத்துக்கு தெரியாது, ஆனா அவ்வளவு உடல் சோர்வுகள் இருக்கும். ஏன்னா சனிங்கிறது ரொம்ப ஸ்லோவஸ்ட் கிரகம். அப்போ அவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் செஞ்சோம் செய்ய முடியாது. கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் ஸ்லோவா தான் அவங்களை செய்ய முடியும். ஏன் இவங்க இவ்வளவு ஸ்லோவா இருக்காங்க, ஏன் உடனே அவங்க செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம அவர்களை நம்ம குறை பார்க்க கூடாது. ஏன்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அது செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க. ஏன்னா சனிதான் தொழில்காரகன். அப்போ அவர்கள் முடிவு எடுக்கிறதுக்கு தான் தாமதிப்பாங்களே தவிர முடிவு எடுத்துட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க. சனிதான் நியாயக்காரகன். ரொம்ப நீதி, நேர்மை, நியாயமான். எந்த ஒரு விஷயத்திலையுமே அந்த ஜஸ்டிஸ் எதையுமே நியாய தர்மத்தோடு செய்யறது இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள். 17, 8, 26 இந்த மாதிரி 8 கூட்டணிக்கிற பிறந்தவர்கள். இவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயத்திலையுமே நியாய தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் ரொம்ப பயப்படுவாங்க. எதிலையுமே ஒரு நியாய தர்மத்தை பார்க்கக்கூடியவர்கள் தான். இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள்ட்ட அடிக்கடி உடல் உபாதைகள் ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா சனி தான் கர்மாதிபதி. அப்ப அவர்களுக்கு இயல்பிலே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கர்மாவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சனியின் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவர்கள் அடிக்கடி உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது, உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான கட்டுப்பாடுகளை அவங்க உணவுல சேர்த்துக்கிறது, இதெல்லாமே அவர்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கும். சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கான சூழல் அமைகிறது கஷ்டம். அப்ப சம்பாதிக்கிறதுக்கான சூழல் கிடைக்கும் போது அதை கெட்டியா பிடிச்சிட்டு நிச்சயமா நல்ல பணம் சேர்த்து அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கணும். அதில் கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் இல்லை சனியின் அம்சத்தில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். சுகமே சூழ்க.